வணக்கம். நான் தமிழன்பன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 நாட்களே இருக்கின்றன. இன்றைக்கு தேதி 20. 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது. இன்றும் நாளையும் தான் பரப்புரை நடக்கும். நாளை மாலை 5 மணிக்குள் மொத்த பரப்புரையும் முடித்தாக வேண்டும். இந்நிலையில் கடைசி நேர பரபரப்புகள் நிறைய அரசியலில் அடிபட்டு கொண்டிருக்கின்றன. அவற்றில் முக்கியமான ஒன்றாக இருப்பது அதிமுகவில் இருக்கும் குறிப்பிட்ட ஒரு 5 பேர் சட்டமன்றத்துக்குள் செல்லவே கூடாது, எப்பாடுபட்டேனும் அவர்களை தோற்கடித்தாக வேண்டும் என்று சசிகலா தரப்பு சபதம் எடுத்து தீவிரமாக வேலை செய்து கொண்டிருப்பதாக வந்திருக்கும் தகவல் மிகவும் பரபரப்பாக இருக்கிறது. யார் அந்த 5 பேர்? சசிகலா அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு எடப்பாடி தொகுதியில் பரப்புரை செய்தபோது எடப்பாடி பழனிசாமியின் தீய குணங்களை பற்றி நிறைய பேசிவிட்டு, இப்படிப்பட்டவர் சட்டமன்றத்துக்கு செல்லவே கூடாது, அது மக்களுக்கு நல்லதல்ல, தனிப்பட்ட குண நலன்களில் சரியாக இல்லாத ஒருவர் நல்ல மக்கள் பிரதிநிதியாகவும் இருக்க முடியாது, மக்களுக்கு சேவை செய்பவராகவும் இருக்க முடியாது, எனவே அவர் சட்டமன்றத்துக்கு செல்லவே கூடாது என்று பேசியிருந்தார். நான் இதை முன்பே குறிப்பிட்டிருந்தேன். எடப்பாடி எம்எல்ஏ கூட ஆகக்கூடாது என்று சசிகலா தீவிரமாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நான் முன்பே சொல்லியிருந்தேன். அதை மெய்ப்பிக்கும் விதமாக அவர் எடப்பாடி தொகுதியில் பரப்புரையின் போது இதே வார்த்தையை சொல்லியிருந்தார். அவர் சட்டமன்றத்துக்குள் செல்லவே கூடாது என்று சொல்லியிருந்தார். அதே போல் அந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற விஜய் கட்சியின் வேட்பாளரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விலைக்கு வாங்கிவிட்டார் என்பதையும் வெளிப்படுத்தி பேசியிருந்த சசிகலா அவர்கள், விஜய் கட்சியினர் சசிகலா கட்சிக்கு தான் ஆதரவு தருவார்கள் என்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தன. சசிகலா அவர்கள் பரப்புரை செய்யும் போது அதை அறிவிப்பார் அல்லது விஜய் கட்சியின் தலைமை நிலையத்திலிருந்து அந்த அறிவிப்பு வரும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட நெருக்கத்தில் ஏதோ ஒரு குளறுபடி நேர்ந்து சசிகலா அவர்கள் விஜய் கட்சி வேட்பாளரை எடப்பாடி விலைக்கு வாங்கிவிட்டார், அது தவறு, எப்படி ஒரு கட்சியினரை நீங்கள் போட்டி போட்டு ஜெயிக்க வேண்டும், ஜெயிப்பதுதான் நல்ல பண்பு, ஒருத்தரை போட்டியிடவே விடாமல் தடுப்பது என்பது தீய பண்பு, விஜய் கட்சியின் வேட்பாளரை இவ்வாறு செய்திருப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்று விஜய் கட்சிக்கு ஆதரவாக அவர் பரப்புரை செய்திருந்தார். அவர் அப்படி பேசுவதற்கு காரணமே விஜய் கட்சியின் சார்பில் அந்த தொகுதியில் சசிகலா கட்சி வேட்பாளரை ஆதரிப்பார் என்கிற அறிக்கை வரும் என்பதற்காகத்தான் அந்த பேச்சு நடந்திருக்கிறது. ஆனால் என்ன குழப்பமோ, வழக்கம் போல் விஜய் ஒவ்வொருவரையும் நம்ப வைத்து ஏமாற்றுவதைப் போல் சசிகலா அவர்களையும் ஏமாற்றி விட்டாரோ என்னவோ, அடுத்த நாள் வேறொரு சுயேட்சை வேட்பாளருக்கு ஆதரவு என்று அறிவித்து விட்டார். அது ஒரு பக்கம், அது சசிகலா அவர்களுக்கு சிறிய ஏமாற்றமாக இருந்தாலும் அவர்கள் அவருடைய வேட்பாளரை வைத்து அங்கு செய்ய வேண்டிய வேலைகளை மிக தீவிரமாக செய்து கொண்டுதான் இருக்கிறார் என்றுதான் தகவல்கள் வருகின்றன. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எக்காரணம் கொண்டும் நாம் வெற்றி ஆக வேண்டும் என்கிற முனைப்பில் பணம், பரிசு என்று ஏகப்பட்டதை இறக்கி விட்டிருக்கிறார். அவற்றை மீறி இவர்கள் அதை வெல்ல வைப்பதற்கு, அதாவது அவருக்கு தோல்வியை பரிசளிப்பதற்கு மிக தீவிரமாக சசிகலா அவர்களுடைய அணியும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய அணியும் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. அது ஒருவேளை, அதாவது அந்த தொகுதியிலுடைய வாக்காளர் எண்ணிக்கையில் கொங்கு வேளாள கவுண்டர்கள், வன்னியர்கள் வாக்குதான் அதிகம் என்பதும், சுரேஷ் என்பவர், அந்த தொகுதி வேட்பாளர் சுரேஷ் என்பவர் ஒரு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதாலும் மற்றவர்கள், அதாவது கொங்கு வேளாள கவுண்டர்களை தாண்டி மற்றவர்கள், பொதுவானவர்கள் அனைவரும் இவர்களை ஆதரிக்கக்கூடும் என்கிற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அதனால் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துக்கு செல்லக்கூடாது என்று பரப்புரையில் அவர் சொன்னது போல் நடந்துவிட்டது என்று தேர்தல் முடிவுக்கு பிறகு தெம்பாக பேச வேண்டும் என்பதற்காகவே மிக தீவிரமாக அந்த தொகுதியில் சசிகலா அணியும் மருத்துவர் ராமதாஸ் அணியும் வேலை பார்த்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். அதை தாண்டி இன்னும் ஒரு 4 பேரை அவர் சசிகலா மிக கட்டாயமாக இவர்கள் தோற்க வேண்டும் என்று அவருடைய அணியினருக்கு உத்தரவிட்டு அது தொடர்பான வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். அப்படி அவர் சொல்லியிருப்பவர்கள் முக்கியமானவர்கள் யார் என்று பார்த்தால், நத்தம் விஸ்வநாதன். அவர் நத்தம் தொகுதியில் போட்டியிடுகிறார். பல முறை அந்த தொகுதியில் போட்டியிட்ட போதெல்லாம் வென்றவர் அவர். அவரையும் அவர் வென்றாகக்கூடாது, அவர் வெல்லக்கூடாது என்று தன்னுடைய கட்சியினருக்கு சசிகலா அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவரை தோற்கடிப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்யுங்கள், பார்த்து கொள்ளலாம் என்று அவர் சொல்லியிருப்பதாகவும், அதற்கு தகுந்தாற்போல்
அங்கு ஒரு ஒரு 28-30 வயது இளைஞரை தான் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார் சசிகலா அவர்கள். அவர் மிக பம்பரமாக சுழன்று வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் என்றும், நத்தம் விஸ்வநாதன் அவரை வளைக்க முடியுமா என்று முயற்சி செய்து பார்த்து அது நடக்கவில்லை என்றும் சொல்கிறார்கள். இப்பொழுது நத்தம் விஸ்வநாதன் பலமுறை வெற்றி கண்டவர், இம்முறை தோல்வியை தழுவுவார் என்று இந்த தரப்பிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து மதுரையில் போட்டியிடுகிற திரு ஆர்பி உதயகுமார், முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள், அவரும் வெல்லக்கூடாது என்பதற்காக அந்த தொகுதியில் ஜீவிதா நாச்சியார் என்கிற ஒரு பெண் வேட்பாளரை களமிருக்கிறார் சசிகலா அவர்கள். அவர் பம்பரமாக சுழன்று வேலை பார்ப்பதும், அவருக்கு அந்த பகுதியில் அந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு முக்கிய புள்ளி, இந்த சமுதாய தலைவர் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகிற ஒருவர் மிக தீவிரமாக ஜீவிதா நாச்சியாருக்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் என்றும், ஆர்பி உதயகுமார் வெல்வதற்கு வாய்ப்பு மிகவும் குறைந்து கொண்டே போகிறது என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் சொல்கின்றன. ஆர்பி உதயகுமார் தாண்டி அடுத்து நன்னிலத்தில் போட்டியிடக்கூடிய திரு காமராஜ், அப்புறம் முன்னாள் அமைச்சர் திரு OS மணியன் ஆகிய இருவரும் வெல்லக்கூடாது என்பது சசிகலாவினுடைய உத்தரவாக இருக்கிறதாம். இவர்கள் எக்காரணம் கொண்டு இவர்கள் வெல்லக்கூடாது என்று அவர் தேர்தல் பரப்புரையிலேயே வெளிப்படையாக பேசியிருந்தார். அதை தாண்டி அவர்கள் வெல்லக்கூடாது என்பதற்காக இப்போ தேர்தல் நாளன்று நடக்கும் வேலைகள், வாக்குப்பதிவு என்று நடக்கும் வேலைகள் அனைத்தையும் அறிந்தவர் சசிகலா அவர்கள். அதனால் அந்த தேர்தல் பரப்புரை மற்ற விஷயங்களை தாண்டி அடிப்படையான வேலைகள் இருக்கின்றன அல்லவா. தொகுதிக்குள் ஒவ்வொரு முக்கியஸ்தர்களை சந்தித்து பேசுவது, ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி உள்ள ஆட்களை சந்திப்பது, ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஒரு பகுதியில் 3000 வாக்குகள் இருக்கின்றன, 5000 வாக்குகள் இருக்கின்றன என்கிற பகுதி, அந்த பகுதியின் முக்கியஸ்தர்களை சந்திப்பது அல்லது அந்த பகுதி மக்களோடு ஒரு நெருங்கிய தொடர்பில் இருப்பவர்களை பேசி அவர்கள் மூலம் அந்த வாக்குகளை பெறுவது என்கிற அடிப்படையான விஷயங்களில் தீவிர கவனம் செலுத்த சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இப்படியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், ஆர்பி உதயகுமார் அவர்கள், OS மணியன் அவர்கள், நன்னில காமராஜ் அவர்கள், இவர்கள் 5 பேரையும் மிகவும் அதாவது எல்லா தொகுதிகளிலும் அதிமுகவிற்கு ஒரு கடிவாளம் போட்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அரசியலுக்கே வந்திருக்கிறேன் அவர் என்று மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறார் சசிகலா அவர்கள். அதற்கு காரணம் சசிகலா அவர்களுடைய மனநிலை அவருடைய பேச்சில், அவருடைய தேர்தல் பரப்புரையில் வெளிப்படுகிறது. சிறையில் இருக்கும்போதே என்னை கொல்வதற்கு முயற்சி நடந்தது என்கிற அளவுக்கு அவர் பேசுகிறார் என்றால் அவர் எவ்வளவு மனக்கஷ்டப்பட்டிருப்பார் என்பது அதிலிருந்து புரிகிறது. அப்படி மனக்கஷ்டப்பட்டவர் திரும்ப இவ்வளவு ஆண்டுகள் பொறுமையாக இருந்தார் என்றால் அவர் அதை தான் சொல்கிறார். என் ஒருத்திக்காக இவ்வளவு பெரிய கட்சியை நான் பலியிடக்கூடாது, அந்த கட்சி வீணாகிவிடக்கூடாது என்று காத்திருந்தேன். அந்த கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்கிற என்னுடைய எல்லா முயற்சிகளும் தோற்று போன பிறகுதான், அந்த முயற்சிக்கு எல்லாம் முட்டுக்கட்டையாக ஒரே ஒருவர் தான் இருக்கிறார் என்று தெரிந்த பிறகுதான் அவருக்கு கடிவாளம் போட்டாக வேண்டும் என்று நான் தேர்தலில் குதித்திருக்கிறேன் என்று அவர் பரப்புரையில் சொல்கிறார். இது வெளிப்படையாக பேசுகிற பேச்சு. இதை தாண்டி திரு எடப்பாடி பழனிசாமி, நத்தம் விஸ்வநாதன், OS மணியன், காமராஜ், இவர்கள், ஆர்பி உதயகுமார், இவர்கள் எல்லாம் தோல்வியுற்றே ஆக வேண்டும் என்று அவர் தீவிரமாக இருப்பதற்கு நிறைய உள்காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அதாவது பெரும்பாலும் இவர்களுக்கெல்லாம் உள்காரணம் என்று என்ன இருக்கும் என்றால் பொருளாதாரம் தான் இருக்கும். பண விஷயங்கள் இவர்களை அவர்களிடம் நம்பி பெரிய தொகையை ஒப்படைத்திருக்கலாம், அவர்கள் அதை திருப்பி தராமல் ஏமாற்றியிருக்கலாம் என்பதை தாண்டி பெரியவர்களுக்குள் ஒரு கொடுக்கல் உறவு இருக்கும் என்று தோன்றவில்லை. எப்படி இருப்பினும் சசிகலா அவர்கள் திரும்ப திரும்ப சொல்வது நன்றி, விசுவாசம் ஆகிய சொற்களுக்கு சிறிதும் அருகதை இல்லாமல், ஒரு அடிப்படை மனித பண்பே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்து கொண்டார் என்று வெளிப்படையாக அவரை குற்றம் சாட்டுகிறார். அதே எண்ணத்தை தான் அந்த நன்றி விசுவாசம் ஆகியவற்றை திரைமறைவில் இவர்கள் எல்லாம் அவருக்கு காட்டவில்லை போலும் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. திரு செங்கோட்டையன் அவர்களை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படையாக மேடையில் பரப்புரையில் பேசியது என்னவென்றால், அவர் தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்யவே மாட்டார், எதற்கும் பணம் தர மாட்டார். அவர் ஒரு ஆபத்து நேர்கிறது என்கிற போது பணத்தை ஆற்றில் விட்டுவிட்டார், ஆனால் கூட இருந்தவர் கொடுக்கவில்லை என்று வெளிப்படையாக பேசியிருந்தார். இதே குற்றச்சாட்டு நத்தம் விஸ்வநாதன் பற்றியும் சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது. நத்தம் விஸ்வநாதன் பெரிய கல்லூரி வைத்திருப்பதாகவும், அந்த கல்லூரி வளாகத்தில் ஒரு
விளையாட்டு மைதானம் இருக்கிறது. அந்த விளையாட்டு மைதானத்தில் திடீரென்று ஒரு உயர்தர சோபாக்கள், அதாவது இருக்கைகள், சோபாக்கள் என்று சொல்லப்படுகிற இருக்கைகள், உயர்தர சோபாக்கள் ஒரு லாரியில் கொண்டு வரப்பட்டு அத்தனையும் அங்கு தீ வைத்து எரிக்கப்பட்டன என்று ஒரு தகவல் உண்டு. அந்த தீ வைத்து எரிக்கப்பட்ட அவ்வளவு சோபாக்களிலும் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது என்று அந்த நெருக்கமான வட்டாரங்களில் அப்போதே சொல்லப்பட்டது. அதாவது ஒரு ஒரு ஐடி ரைடு மாதிரி ஒரு ரைடு வருது, அமலாக்கத்துறை மாதிரி ஒரு ரைடு வருதுங்கும்போது அந்த பணம் வீட்டில் இருந்தால் ஆபத்து, உடனடியாக யாருக்கும் கொடுக்க முடியாது என்பதால் அந்த பணத்தை மொத்தமாக அழித்து விட வேண்டும் என்று அவர் அழித்து விட்டார் என்று ஒரு தகவல் உண்டு. அதான் அந்த பணம் அவருடைய பணம் தானா அல்லது சசிகலா அவர்களுடைய பணமா என்பதெல்லாம் அது அவர்களுக்கே தெரிந்த ராஜ ரகசியம். அது எப்பொழுதும் வெளிவராது. அவர்கள் இது போன்று கசியும் தகவல்களில் நாம் சிலவற்றை தெரிந்து கொள்ள முடியுமே தவிர முழு உண்மையை நாம் எப்பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் அது பல 100 கோடி, பல 1000 கோடி சம்பந்தப்பட்டதாக இருப்பதால் அவற்றை மிக மிக ரகசியமாக அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். எப்பொழுதும் அதை வெளிப்படுத்த மாட்டார்கள். எப்பொழுதாவது இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் ஒரு தனிப்பட்ட கோபம் இருக்கின்றது அல்லவா? அதாவது எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆகிவிடக்கூடாது என்று தீவிரமாக செங்கோட்டையன் வேலை பார்க்கிறார் என்ற தகவல் எடப்பாடிக்கு தெரிந்ததால் அவர் இன்னும் கடுங்கோபமாகி இப்படி நம்முடைய அமைச்சரவையிலே இருந்துவிட்டு நன்றாக சம்பாதித்து விட்டு இப்போ நமக்கே இப்படி ஆப்பு வைக்கிறாரே என்கிற கோபத்தில் அவர் சில வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். அப்போ அதில் தான் அவர் கல்லூரி கட்டியது தெரியாதா, பணத்தை ஆற்றில் விட்டது தெரியாதா என்றெல்லாம் சொல்கிறார். இப்படியான சில நேரங்களில் தான் சில ரகசியங்கள் தான், அது அப்பொழுதும் முழுமையாக வெளிவந்து விடாது. சில ரகசியங்களை அவர்கள் வெளியிடுவார்கள். இந்த முறையும் திருமதி சசிகலா அவர்கள் குறிப்பாக ஒரு 5 பேரை குறிவைத்து இவர்கள் வெல்லவே கூடாது என்று அவர் சொல்கிறார் என்றால் அவர்கள் அந்த அளவுக்கு அவரை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்றுதான் பொருள். அதாவது நல்ல பணமோ கெட்ட பணமோ, நல்ல வழியில் சம்பாதித்த பணமோ, லஞ்சம் வாங்கி வந்த பணமோ, திருட்டுத்தனமாக வந்த பணமோ, எதுவாக வேண்டாலும் இருக்கட்டும், நான் ஒரு இடத்தில் கொள்ளையடித்து கூட ஒரு தொகையை என்னை நம்பி ஒருவரிடம் நான் கொடுத்துக்கிறேன், அதை திருப்பி நான் கேட்கும்போது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கும்போது நான் உன்னிடம் பணம் வாங்கவே இல்லை என்று சொல்லிவிட்டால் எப்படி இருக்கும்? அந்த ஆத்திரமும் கோபமும் சொல்லில் அடங்காதது. அதை நேரடியாக இதுதான் காரணம் என்று சொல்லவும் முடியாது. அப்படிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம் என்று அரசியல் வட்டாரங்களில் கிசுகிறார்கள். ஆனால் நாம் வெளிப்படையாக சசிகலா அவருடைய பரப்புரையை அவருடைய நடவடிக்கைகளிலிருந்து புரிந்து கொள்வது என்னவென்றால், சசிகலா அவர்கள் எக்காரணம் கொண்டும் அதிமுக வலிமை இழந்துவிடக்கூடாது. அதிமுக பலமாக இருந்தால்தான் திமுகவை எதிர்த்து நிற்க முடியும். திமுகவை எதிர்த்து இந்த தேர்தலில் தோல்வி அடைந்தால் கூட அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம். ஆனால் கட்சி வலிமையாக இருக்க வேண்டும் என்று தீவிரமாக முயற்சி செய்தார். அவர் திரும்ப திரும்ப அவருடைய பேட்டிகள், அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது அதிமுக வலிமையாக இருக்க வேண்டும் என்று அவர் தீவிரமாக முயன்றார். இப்பொழுது இவர் குறிவைத்து ஒரு 5 பேரை தோற்கடித்தே ஆக வேண்டும் என்று நினைப்பதால் அவர்கள் அதிமுக ஒருங்கிணைவதற்கு பெரும் தடையாக இருந்திருப்பார்கள் என்று தோன்றுகிறது. இதில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமக்கு வெளிப்படையாக தெரிந்த நபராக இருக்கிறார். நத்தம் விஸ்வநாதன் அவர்களும், ஆர்பி உதயகுமார் அவர்களும், காமராஜ் அவர்களும், OS மணியன் அவர்களும் மறைமுகமாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்களா என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது இது ஒரு அரசியல் பார்வை, வெளிப்படையான பார்வையில் நாம் சொல்ல வருவது இதை தாண்டி உட்காரணங்கள், பண பிரச்சனைகள் இருக்கலாம் என்பது ஒரு வழக்கமாகவே ஒரு கிசுகிசுப்புகள்லாம் வரும் அல்லவா, அதுபோல் வந்து கொண்டிருக்கிறது. எப்படி இருப்பினும் சசிகலா அவர்கள் மிக தீவிரமாக, அதாவது தேர்தல் பரப்புரை முடிந்து பரப்புரைக்கு பின்பு ஒரு பெரிய நிகழ்வுகள் ஒவ்வொரு தொகுதியிலும் நடக்கும். அது தேர்தலில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் தெரியும். 22ஆம் தேதி இரவு என்பது மிக முக்கியமான ஒரு நேரம். அந்த நேரத்தில் ஏராளமான விஷயங்கள் நடக்கும். ஒவ்வொரு தொகுதியிலும் சில முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள், மந்திரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகார வர்க்கத்தை அதிகாரத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அந்த 22ஆம் தேதி இரவை மிக முழுமையாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் செய்யும் முக்கியமான சில செயல்கள் தான் அவர்களை வெற்றி பெற செய்யும் என்பது நாடறிந்த உண்மை. அது தேர்தல் நடவடிக்கையில் பங்கு பெறுகிற முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் தெரிந்த உண்மை. அதுபோல் இப்பொழுது அந்த 22ஆம் தேதி இரவை பயன்படுத்தி அந்த இரவில் நடக்கின்ற விஷயங்களின் மூலம் இந்த 5 பேரும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகக்கூடாது என்று, அதற்கான அனைத்து வேலைகளையும் பாருங்கள் என்று சசிகலா தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு, தன்னுடைய அணியினருக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும்,
அதை நோக்கி அவர்கள் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி நடந்தால் இந்த தேர்தலில் இப்பொழுது வந்திருக்கிற கருத்து கணிப்புகளில் பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் அனைத்தும் திமுக கூட்டணி தான் பெரும்பான்மை வேடும் என்கிற கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அதாவது திமுக கூட்டணி 170 தொகுதிகளிலிருந்து 200 தொகுதிகள் வரை வெல்லக்கூடும் என்பதுதான் இப்பொழுது உள்ள அனைத்து கருத்து கணிப்புகளும் சொல்கிற செய்தியாக இருக்கிறது. அதாவது தீவிர அதிமுக பாஜக ஆதரவு என்று சொல்லப்படுகிற தினத்தந்தி கருத்து கணிப்பிலிருந்து, விகடன் கருத்து கணிப்பிலிருந்து மற்ற பெரும்பாலான கருத்து கணிப்புகள் ஒரு 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 நிறுவனமயமான கருத்து கணிப்புகள் அனைத்துமே திமுக வெல்லும் என்றுதான் வந்திருக்கிறது. அதிமுக 30 இடங்களிலிருந்து 50 இடங்கள் வரை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அதுவும் கூட்டணியாக என்று சொல்லப்படுகிறது. அப்படி இந்த போக்கில் இப்படியே போகும்போது இன்னும் இதில் கூடுதலாக வேலை பார்த்தால் அந்த அதிமுகவில் வெல்கிற 30 அல்லது 50 பேரில் இவர்கள் 5 பேரும் இருக்க மாட்டார்களோ என்கிற எண்ணம் ஏற்படுகிறது. ஏனெனில் சசிகலா அவர்களுடைய தேர்தல் அனுபவம் அப்படி. அவர் ஜெயலலிதா அவர்களுடன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் பார்த்தவர் என்பதால் அவர் திட்டமிட்டால் அது சரியாக நடக்கும் என்பது அவருடைய ஆதரவாளர்களுடைய உறுதியான நம்பிக்கை. அப்படி பார்க்கும்போது இந்த முறை இந்த 5 பேரும் நிச்சயம் தோற்று போவார்கள் என்றுதான் அவர்கள் கணிக்கிறார்கள். இந்த கணிப்பு நாம் மே 4ஆம் தேதியை இது சரியாக நடக்கிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். எப்படி இருந்தாலும் இது நமக்கே தெரிகிற இந்த விஷயம் அந்த சம்பந்தப்பட்ட 5 பேருக்கும் தெரிந்திருக்கும். அவர்கள் அதற்கு ஒரு எதிர்வினை ஆற்றுவார்கள். ஆக எப்படி இருந்தும் இது மே 22ஆம் தேதி இரவு அந்த தொகுதிகள் எல்லாம் மிக பரபரப்பாக இயங்கப் போகின்றன என்பது மட்டும் நமக்கு தெரிகிறது. இதில் சசிகலா வெல்வாரா? அதாவது சசிகலாவினுடைய அவர் அறிவித்திருக்கிற வேட்பாளர்களில் இருவராவது சட்டமன்றத்துக்கு சென்று விடுவார்கள் என்பது அந்த கட்சியின் அவருடைய ஆதரவாளருடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அப்படி அவர்கள் செல்கிறார்களோ இல்லையோ, அவர் குறிவைத்த இந்த 5 பேரும் சட்டமன்றத்துக்கு செல்லவே மாட்டார்கள் என்பதும் அவர்களுடைய தீவிர நம்பிக்கையாக, அதீத நம்பிக்கையாக இருக்கிறது. நம்பிக்கை பலிக்கிறதா இல்லையா என்பதை மே 4ஆம் தேதி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.